நம்ம எல்லோரோட வீட்லயுமே ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து தண்ணி தான். வீட்ல குளிக்கிறது, குடிக்கிறது, சமைக்கிறது, பாத்திரம் வெளக்குறது, துணி துவைக்கிறது இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல தண்ணிய கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த தண்ணீல ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா, அது கண்டிப்பா வீட்ல இருக்கிறவங்களோட ஹெல்த்தையுமே பாதிக்கும். அதனால தண்ணிய நம்ம ஏதோ ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலா, வீட்ல இருக்கிறவங்களுடைய ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு டேங்க்கு, அதோட 50 வருஷம் வாரண்டி தரக்கூடிய இண்டஸ்ட்ரியின் முதல் வாட்டர் டேங்க். அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம். நாம சொன்ன வாட்டர் டேங்க்கே இதுதான். சின்டெக்ஸ் எட்டர்னோ அப்படின்ற டேங்க்கு. ஃபர்ஸ்ட் இந்த டேங்க்குடைய 50 வருஷம் வாரண்டி இருக்கு இல்லையா? அத பத்தி நம்ம பார்க்கலாம். 50 வருஷம் வாரண்டின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு லைஃப் தர்ற மாரி இந்த டேங்க்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேங்க்குடைய பில்டு குவாலிட்டி. நார்மலா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டேங்க்குடைய வெயிட்ட விட 50% அதிகமா இந்த டேங்க்குடைய வெயிட் வந்து இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இருக்கும்போது தான் லைஃப்பும் வரும். அதனால இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிப்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. இந்த மாரி ஹாரிசான்டலாவும், இங்க இருக்கிற மாதிரி வெர்டிகலாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்ஸ் குடுத்துருக்காங்க. அதுவுமே எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்குடைய மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக தான். இப்ப இந்த மாரி விஷயங்கள பண்ணது மூலமா, இதனுடைய டியூரபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கும். கடைசியா இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூவி புரொடெக்ஷன். யூவி புரொடெக்ஷன்னா சாதாரணமா குடுக்கல. இவங்க இம்போர்ட்டட் யூவி ஸ்டெபிலைசர்ஸ யூஸ் பண்ணி, இந்த யூவி புரொடெக்ஷன டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த டேங்க்ல. ஸோ அந்த மாரி விஷயங்கள குடுத்ததால இதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து அதிகமா இருக்கும். முக்கியமா யூவி புரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட்ல டேங்க் அதிக நேரம் பட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது, சாதாரண டேங்கா இருக்கிற பட்சத்தில, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவுட்டர் லேயர் ஃபுல்லாவே வந்து பிரேக் ஆவறதுக்கு, உள்ள இருக்கக்கூடிய தண்ணி பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்ப அந்த மாதிரி யூவி புரொடெக்ஷனால பாதிக்கப்படுற விஷயம் இந்த டேங்க்ல இருக்காது. அதனால இதனுடைய லைஃப் ஸ்பேன் அதிகமா இருக்கும். அதனால தான் 50 இயர்ஸ் வாரண்டியும் குடுக்குறாங்க. இப்ப இந்த டேங்க்குடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? எதனால 50 இயர்ஸ் வாரண்டி குடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இதில ஸ்டோர் பண்ணக்கூடிய தண்ணியுடைய சேஃப்டி. இப்போ இதில தண்ணியுடைய சேஃப்டிக்காக என்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி யூவி புரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது டேங்குக்கான லைஃப் டைம மட்டும் அதிகமாக்குறது இல்ல. இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு பார்த்தீங்களா? அதுவுமே யூவி ரேஸால பாதிக்கப்படாம இருக்கிறதுக்காகவும், சேஃப்டியான யூவி புரொடெக்ஷன் இதில குடுத்துருக்காங்க. அதனால தண்ணி வந்து பாதிக்கப்படாது. அடுத்தது தண்ணீல வைரஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்காக வைரஸ் புரொடெக்ஷன் குடுத்துருக்காங்க. அதுக்காக ஆக்டிவ் சில்வர் டெக்னாலஜி அத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில வைரஸ் மட்டும் இல்ல, பாக்டீரியா, ஃபங்கஸ், ஆல்கே எதுவுமே ஃபார்ம் ஆகாத மாதிரியான டெக்னாலஜி இதில யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதோடைய வாட்டர் சேஃப்டிக்காக இந்த மாரி த்ரெட்டட் மூடி வந்து குடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி மூடிய வந்து யூஸ் பண்ணும்பொழுது, எந்த விதமான பாதிப்புமே வெளிய இருந்து உள்ள போகாது. அதனால வாட்டருடைய சேஃப்டியுமே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த டேங்க்க ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய இந்த பிளாஸ்டிக் அப்படின்றது 100% விர்ஜின் பிளாஸ்டிக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுட் கிரேட் மெட்டீரியல். அதனால தாராளமா இதில இருக்கக்கூடிய தண்ணிய வந்து நம்ம வீட்டுக்கு சமைக்கிறதுக்கும், குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். எந்த விதமான பாதிப்புமே வராது. இப்ப நம்ம இதனுடைய குவாலிட்டி, வாட்டருடைய சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதெல்லாம் நம்ம எப்படி நம்புறது? அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். இப்ப அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேங்குக்கு RoHS யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் உடைய சர்டிஃபிகேஷன் இருக்கு. இப்ப RoHS கம்ப்ளைண்ட் இருக்கிற டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல சிலது தான் இருக்கு. அதுல இதுவும் ஒண்ணு. RoHS சர்டிஃபிகேஷன் எதுக்கு குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணும்போது யாருக்குமே எந்த தீங்குமே வராது, உடலுக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்றதால தான் அத குடுக்குறாங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கும் அந்த சர்டிஃபிகேஷன் இருக்கு. இது மட்டும் இல்லாம NSF 61 அண்ட் 372 சர்டிஃபிகேஷனும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா இந்த மாதிரி தண்ணிய ஸ்டோர் பண்ணக்கூடிய வாட்டர் டேங்க்குக்கான சர்டிஃபிகேஷன். இதனால இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, லெட் ஃப்ரீ அதோட நான் டாக்ஸிக். எந்த விதமான பாதிப்பையும் உடம்புக்கோ, இத யூஸ் பண்றவங்களுக்கோ ஏற்படுத்தாது அப்படின்ற சர்டிஃபிகேஷன் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேஷன். அதனாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட தாராளமா நம்பி யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு வாட்டர் சேஃப்டிக்கு முக்கியத்துவம் குடுக்கிறதால, இந்த வாட்டர் டேங்க் வாங்குறது மூலமா, வீட்ல இருக்கிறவங்களுக்கு, முக்கியமா பெரியவங்க மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கும், வயசானவங்களுக்கும் பாதுகாப்பு அதிகமாவே இருக்கும். அவங்களுடைய ஹெல்த்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பாதிப்பும் வராது. இப்ப நெறைய பேர் பிளாஸ்டிக் டேங்குக்கு பதிலா கான்கிரீட் டேங்க் யூஸ் பண்ணுவீங்க. பட் கான்கிரீட் டேங்க்லயே பாசி பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். அத மெயின்டெயின் பண்றதுக்கு அதிகமா நீங்க நேரம் செலவிட வேண்டியதா இருக்கும். பட் இந்த டேங்க்கே 50 வருஷத்துக்கு வாரண்டி வருது அப்படின்ற பட்சத்தில, இதில வாட்டருக்கான சேஃப்டி விஷயங்களும் நெறையாவே இருக்கு. அதோட மெயின்டனன்ஸும் கம்மியா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம, கான்கிரீட் டேங்கோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய காஸ்ட்டுமே கம்மியா தான் செலவாகும். ஈஸி மெயின்டனன்ஸ் கூட. அதனால நீங்க வீடு கட்ட போறீங்க அப்படின்னா, இந்த டேங்க கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்ப இந்த டேங்க பத்தி நீங்களும் இப்போ தெரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.